ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நேற்று பாரிஸ் கார்னர் போயிருந்தேன் இல்லையா, அங்கே என்னென்ன வாங்கினேன்றதையும் அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்ததே லேட்டு. ஸோ டிஃபன் எதுவுமே பண்ணலை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக லன்ச் பண்ணலான்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நேற்று நிறைய வீடியோ எடுத்திருந்தேங்க, ஆனால் வெயிலில் எடுத்ததுனால எதுவுமே கிளியராக இல்லை. அதனால் எங்கே வாங்கினேன் அப்படின்றத காமிக்க முடியல. ஆனால் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு, வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கடகடன்னு சமையலை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதமும் கீரை கடையிலும் அப்புறம் எறா தொக்கும் தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு லஞ்சை கொடுத்துட்டு அப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு கொடுத்தாச்சு. முதல் வேலையாக அரிசியை ஃபில் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் அதை கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அரிசி எங்கள் பண்ணையிலேருந்தே வரும். ஆனால் இந்த வாட்டி வெயில் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அரிசி போடலை. அதனால் கடையில் தான் வாங்கணும். அதேமாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் எதுவுமே எடுத்து வைக்கல, ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதையும் கையோடவே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெஜிடபிள் நான் நிறைய ஸ்டோரேஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா நாங்கள் மோஸ்ட்டாக நான்வெஜ் தான் நிறைய பண்ணுவோம். அதுலேயே மீன் தான் அதிகமாக பண்ணுவோம். அதனால நான் வெஜிடபிள் கம்மியாகவே ஸ்டோரேஜ் பண்ணுவேன். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன், பெங்களூரில். இதில் லெமன்லாம் போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு வருது. ஐக்கியா பாம்பேலும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த லீவுக்கு அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே போகும்போது அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். என் வீடு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டுங்க. அதனால் செடி வைக்கிறதுக்கும் சரி, டாகுக்கெலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்காது. செடியெலாம் பார்த்தீங்கன்னா நான் இன்டோர் பிளான்ட் மட்டும்தான் வாசல்லையும் கொஞ்சம் விண்டோஸ்லேயும் வச்சுருக்கேன். அதனாலேயே என் வீட்டுக்கு பின்னாடி இந்த ஒரு இடம் வந்துச்சு, அதை எடுத்துட்டோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா இதில் காலி கிரவுண்டு நிறைய இருக்கும். வீடு பார்த்தீங்கன்னா சின்ன வீடு தான், நல்லா செடி போடலாம், டாகெல்லாம் ஃப்ரீயாக விடலாம். அதனாலே இந்த இடத்த எடுத்துட்டோம். இது அந்த வீட்டோட ஃப்ரண்ட் கேட்டு. இங்கே நான் என்ன செடி போடுறேன் அப்படின்றதையும் இந்த கார்டனிங் எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்றதையும் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். இங்கேருந்து பார்த்தாலே எங்கள் வீடு அப்படியே தெரியும். அங்கேருந்து எதாவது வாங்கணுன்னா கூட அப்படியே எட்டி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இது இந்த வீட்டோட ஹாலு, சின்ன ஹாலு தான். அதே மாதிரி பழைய வீடு தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்கும், அதுவும் சின்னது தான். இங்கே நான் நிறைய திங்ஸ் வைக்க போகிறது கிடையாது. என் வீட்டில் அங்கே எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் கொண்டு இங்கே வச்சிருவேன். இது இந்த வீட்டோட பேக் சைடு டோரு. இது பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற கல்லுலாம் அழகாக இருந்தது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு. இதை நான் ஒரு ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு இந்த செடி போடுறதெல்லாம் நான் காமிக்கிறேன். நான் பாரிஸ் போகிறது பார்த்தீங்கன்னா மெயினாகவே இந்த சோப்பு வாங்குறதுக்கு தான். இது துணி துவைக்கிறதுக்கு இந்த லிக்விடு. இது பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டட் கூட கம்பேர் பண்ணுறச்சு சேமாக தான் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நம்ம நேமுக்காக தான் பணத்தை தூக்கி கொடுக்குறோம் நம்ம. இது லிக்விட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனிங்காக. டாக் இருக்கிறதுனால டெய்லி க்ளீன் பண்ணிவிடுவோம். அதனால் இது எனக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அதனால் 2 கேனாக இது பாரிஸில் வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாத்தெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, கார் துடைக்கிறதுக்கு, வீடு துடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் வாங்கியாச்சு. இது இங்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்காது, இவ்வளோ லென்த்து இதெல்லாம் இங்கே கிடைக்காது. அதேமாதிரி புது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கெட்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த அரோமா சென்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் ஒரு பீஸு. இதனால இது நம்ம ஒரு ஹோம் சென்டர்லாம் வாங்கும்போது விலை அதிகமாக இருக்கும். பட் இங்கே 50 ரூபா தான். நான் வீடு துடைக்கிறதுக்கு அப்புறம் இந்த விளக்குலலாம் போட்டு இது பண்ணுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவேன். இது நான் எதுலலாம் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் காமிக்கிறேன். இது மொடவாட்டு கிழங்கு. இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது மலை இடுக்குங்களை வளர்கிற ஒரு வேறு. இது அந்த மலையே இதுதான் தாங்கி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் கொல்லிமலையில் தான் இது நான் வாங்கினேன். இது சூப்பு வச்சோம்னா அப்படியே ஒரு ஆட்டுக்கால் டேஸ்ட்டுக்கு இருக்கும் இது. அதனால இது மொடவாட்டு கிழங்கு அப்படின்னே சொல்லுவாங்க. இது உடைச்சோம்னா பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம மரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்கும். இதை தோலை சீவிட்டு இதை அப்படியே ஒரு சூப்பு வச்சு தான் குடிப்பாங்க. நான் இது சூப்பு வைக்கிறத உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன். இந்த பெருங்காயம் ஒரிஜினலானது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதையும் கொஞ்சம் வாங்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணிலாம் ஒரு ரெடிமேட் சாம்பிராணி வாங்கினேன். நான் டெய்லி ஒன்று வைப்போம் இது, அதனால் அதையும் வாங்கியாச்சு.
அப்புறம் கார்டனிங் தேவையான கொஞ்சம் பைப்பு இதெல்லாம் வாங்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு போனதே இந்த மிரர் வாங்க தாங்க. எங்கள் வாஷ் பேஷன் மேலே இருந்த மிரர் உடஞ்சிருச்சு. ஸோ இது வாங்கிறதுக்கு தான் போனேன். இது எல்இடி நல்ல லைட்டெல்லாம் போட்டிருந்தது. ஸோ அதனால அதையும் ஒன்று வாங்கிட்டேன். அவ்வளோதாங்க நான் பாரிஸில் வாங்கினது. இந்த அரோமா சென்ட்டு வாங்கினேன் இல்லைங்களா, நான் இதுக்கெல்லாம் தான் இதை யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, அந்த லைக்ஸும் வந்தது, வியூவர்ஸும் வந்தது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.